ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க வேர் உல்ஃப் இன் இங்கிலாந்து படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் ஒரு கைதியை கூப்பிட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியில பாத்தீங்கன்னா புயல் வர மாதிரி இருக்கு, அதனால இதை தாண்டி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு இடத்துல தங்கிட்டு அடுத்த நாள் போலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அங்க போய் தங்குறாங்க, அந்த கைதியையும் கட்டி போட்டுட்டு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு மனுஷங்க கறியை தின்ற வேர் உல்ஃப் வருது. அது இவங்களால அட்டாக் பண்ண பாக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன, இதே மாதிரி நம்ம பால்ல ஒரு படங்கள் பார்த்தாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. பெருசா குறை சொல்ற அளவு எதுவும் கிடையாது. சரி, இந்த படத்தோட முக்கியமான பிளாட்டே பாத்தீங்கன்னா அந்த வேர் உல்ஃப் அட்டாக் பண்ற பொசிஷன்ஸ் தான். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு மனுஷனை பெரிய ட்ரெஸ் ஒன்ன போட்டுட்டு நடக்க விட்டுருக்காங்க. அதை பார்க்க வேர் உல்ஃப் மாதிரியும் கிடையாது, அது அட்டாக் பண்ற போர்ஷன்ஸ் நம்மள என்கேஜ் பண்ற அளவும் கிடையாது. அந்த அளவு தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. சரி, அட்லீஸ்ட் அதை விஎஃப்எக்ஸ்ல கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், அதுவும் கோட்டை விட்டுருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சினிமோகிராஃபில ஓகேவா இருக்கு, பெருசா சொல்லிக்கிற அளவு எதுவும் கிடையாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓவராலும் நல்லா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் தான் தோணுச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஓகேவா இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் அது இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அது இஷ்டத்துக்கு ஏனோதான் ஒரு ஸ்கிரீன் பிளேயர் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.